கைஸ், நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கிறதுக்காகவே உங்களுக்கு தண்டனை கிடைச்சா எப்படி இருக்கும்? ஆக்சுவலா நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத இந்த ஸ்டோரியை கேளுங்க உங்களுக்கே புரியும். இந்த டிராயிங்ல இருக்கவங்க பேரு தான் மெடியூசா. மெடியூசாவை பார்க்க லுக் வைஸ் ஒரு மான்ஸ்டர் மாதிரி தெரியலாம். ஆக்சுவலா அவ மான்ஸ்டரா மாறுறதுக்கு முன்னாடி ரொம்ப அழகான ஒரு பொண்ணா தான் இருந்தா. அதாவது மெடியூசாவோட அழகை பார்த்து பொண்ணுங்களே பொறாமப்படுவாங்களாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பேரழகி தான் மெடியூசா. மெடியூசாவுக்கு பெண் கடவுளான அத்தினாவை ரொம்பவே பிடிக்கும். ஸோ தன்னோட வாழ்க்கை ஃபுல்லாக பெண் கடவுளான அத்தினாவுக்கே சேவை செய்யலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறார். ஆக்சுவலாக அத்தினாவுக்கு சேவை செய்கிற பெண்கள் எல்லாமே தன்னோட வாழ்க்கை ஃபுல்லாக கன்னித்தன்மை இழக்காம இருக்கணும். மெடியூசா இதுக்குமே அப்செட் பண்ணி அத்தினாவோட கோயிலில் ஸ்டே பண்ணி அத்தினாவுக்கு பூஜை பண்ணி அத்தினாவை க்ளீனாக வச்சுக்கிற ஒரு வேலையை பார்க்குறான். அப்போ இப்படியே கொஞ்ச நாள் போகும்போது அத்தினாவோட கோயிலுக்கு வர பீப்புள்ஸ் அத்தினாவை வேண்டதுக்கு வரதை விட மெடியூசாவோட அழகை பார்க்கறதுக்கு வரவங்க தான் அதிகம். அப்போ இதை கவனிச்ச அத்தினாவுக்கு மெடியூசா மேலே பொறாமையும் கோபமும் கிரியேட் ஆகுது. ஒரு நாள் காட் ஆஃப் சீன் அழைக்கப்படுற பொசைடன் வந்து மெடியூசாவோட அழகை பார்த்து மெடியூசாவுக்கு அப்ரோச் பண்றான். ஆப்வியஸ்லி மெடியூசா அதை ரிஜெக்ட் பண்ண கடுப்பான பொசைடன் அத்தினாவோட கோயிலுக்குள்ள வச்சு மெடியூசாவை ரேப் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறான். ஸோ இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த அத்தினா மெடியூசாவை ரேப் பண்ணும்போது வராம எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கோயிலுக்குள்ள வர. ஆப்வியஸ்லி அத்தினாவுக்கு மெடியூசா ரொம்ப அழகா இருக்காங்கிறதுனாலே அவளை பிடிக்காது. இதனால கோயிலுக்குள்ள வந்த அவ பொசைடனுக்கு தண்டனை கொடுக்காம தன்னோட கோயிலை கலங்கப்படுத்திட்டா அப்படிங்கிறதுக்காக மெடியூசாவை தண்டிக்கிறான். மெடியூசாவோட அழகான கூந்தல் உயிருள்ள பாம்பா மாறட்டு அப்படின்னும் அவளோட கண்களை யார் நேருக்கு நேர் பாக்குறாங்களோ அவங்க சிலையா மாறிடுவாங்க அப்படின்னும் அண்ட் மெடியூசாவோட பாதி உடம்பு ஒரு பாம்போட உடம்பா மாறட்டு அப்படின்னு ஒரு 3 சாபத்தை கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் மெடியூசாவை பார்த்த எல்லா மக்களும் அவளை ஒரு மான்ஸ்டர் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. மெடியூசாவுக்கும் வேற வழி கிடையாது. அவ பாக்குற எல்லாருமே கல்லா மாறிடுறாங்க. அதனால அவளால யாரும் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு இருட்டு குகையில தன்னைத்தானே தனிமைப்படுத்திட்டு வாழ ஆரம்பிக்கிறான். ஸோ இந்த கதையை கேட்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மெடியூசா வந்து எந்த தப்புமே பண்ணல. அவ அழகா இருந்தது மட்டும்தான் அவ பண்ண ஒரே தப்பு. ஆனா மெடியூசாவை தான் மக்கள் மான்ஸ்டர்னு கூப்பிடுறாங்க. அதுவே அத்தினா நினைச்சிருந்தா மெடியூசாவை சேவ் பண்ணிருக்கலாம். ஆனா அதை அவ பண்ணல. இதுல மோசமான விஷயம் என்னன்னா அத்தினாவை தான் எல்லா மக்களும் கடவுள்னு கும்பிடுறாங்க. ஆக்சுவலா இதுதான் கைஸ் ரியாலிட்டி. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன பொறுத்தளவுல இந்த ஜென்ரேஷன்ல அழகா இருக்கிறது எப்படி பார்த்தாலும் ஆபத்து தான் கைஸ். இப்போ ஒரு பொண்ணு ரொம்பவே அழகா இருக்கா. ஸோ அவ அந்த அழகை யூஸ் பண்ணி 4 பசங்களை மேனிபுலேட் பண்றா அப்படின்னா அந்த அழகு அந்த பசங்களுக்கு ஆபத்து. அதுவே அந்த பொண்ணு அந்த அழகை யூஸ் பண்ணாம ஒரு நல்ல பொண்ணா இருக்கா அப்படின்னா அது அந்த பொண்ணுக்கு தான் ஆபத்து. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பின்ன அடுத்த வீடியோல பார்ப்போம்.